சார் இது ஆதிகால பரிகாரனாலே நீங்கள் ரொம்ப ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போய் யோசிங்க. ஒரு கணவன் மனைவி 2 பேர்த்துக்கும் வந்து குடும்பத்தில் ஒரு தாம்பத்திய வாழ்க்கையே இல்லைங்கன்னு ஒரு ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அவங்களுக்கு இந்த வெத்தலை இடிக்கிற இரும்பில் வெத்தலை போட்டு ஒரு வயசான பாட்டிக்கு அந்த வெத்தலை வந்து அந்த உரல் உலக்கி இடிக்கிறத கொடுங்க. என்னங்க அந்த அம்மா இடிக்குமல்ல, அப்போ அது 2 சேர்ந்துருது, அவங்க வாழ்க்கையை சேர்ந்துருங்க. என்ன இதெல்லாம் லாஜிக் தானே? பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு இல்லைங்க, அது ஒரே வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு அர்த்தம் புரியாமல் வாழ தெரியல, ஆனால் உடல் 2 சேர மாட்டேங்குது. அப்போ இது உரல் இது உலக்க, அதுதானே மீனிங்ஸு. அதை ஒரு வயசான பாட்டிக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பல்லு இல்லை, ஆனால் அது செவ்வாய். இது இடிக்கும் போது என்னாகும், செவ்வாய்ங்கிறவர் வந்து புருஷனாக வர்றாரு, அந்த செவ்வாயுடைய பலமாகுமல்ல. என்ன சார் சார் அந்த காலத்தில் வெத்தலை வாக்கு போட்டவங்கெல்லாம் எல்லா நாளும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க தாம்பத்தியத்தால். என்ன காரணம்? ஆதிகால பரிகாரத்தில் சொல்லுங்கள். இப்போ நான் இது கேட்குறதுக்கு சௌகரியமாக போச்சு ஆதிகால பரிகாரம்னு. எங்கேங்க? அவர் தாம்பூலத்தில் குரு சுக்கர செவ்வாய் சேருங்கிறார். ஆல்ரெடி சுக்கரனும் செவ்வாயும் இணைவு தானம்மா. வெத்தலை வாக்கு போட்டால் என்ன நிறமாக வருது? அப்போ அது செவ்வாயா? என்னங்க செவ்வாய் தானே. சுக்கரனோட நிறம் என்னங்க? அது 32 பல்லு வெள்ளையாக தான் இருக்குது. 2 ஜாயிண்ட் ஆகுதா இல்லையா? ஒருத்தர் கைதட்டினே இப்படி செட் ஆகும் சார். உங்களுக்கு அந்த இக்கத்தில் வச்சுக்குவாங்க, 2 வெத்தலை ஒரு பாக்க போட்டு ஒரு கொடுமையை பற்றி பேசிவிட்டு அது வாட்டுக்கு போடும். சாயந்தரமான அவங்க வாட்டுக்கு க்ளீனாக குளிச்சுக்குவாங்க, பூ வச்சுக்குவாங்க, பொட்டு வச்சுக்குவாங்க, வீட்டுக்கார் வருவாங்க, சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. அந்த கால வாழ்க்கையை அருமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இதுக்கு எல்லாமே அதை இயக்கியிருக்காங்கல்லங்கன்னு சார். தாம்பத்தியங்கிறீங்களே, தவறாக யாரும் எடுத்துக்காதீங்க. எல்லோரும் ஒரு ஏஜுக்கு மேலே இருக்கீங்க. தான் பத்தியமாக இருந்து வாழ்க்கையை ஆரம்பித்ததுனால அது தாம்பத்திய வாழ்க்கை. எப்படி தான் பத்தியம்? வயசு பையனாகவே இருக்கணும், தான் பத்தியமாக இருக்கணும். உயிர் சக்தி வெளியில் போகாமல், ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் உயிர் சக்தி வெளியில் போகாமல் தான் பத்தியமாக இருந்து யார் நம்மளுக்கு வந்து கணவன் மனைவி வாழ்க்கையை வந்து கல்யாணம் நடத்தி கொடுக்குறாங்களோ அவங்களோட வாழ்கிறக்கு நாம் முதல் தாம் பத்தியமாக இருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். அதனால் அதுக்கு பேர் தாம்பத்திய வாழ்க்கை. இதெல்லாம் கொஞ்சம் கேட்காத கருத்தாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நாம் இது யோசிச்சு எடுத்ததுனால இதெல்லாம் என்னங்க ஐயா. அப்போ ஒவ்வொரு வாழ்க்கையிலையுமே ஒரு அர்த்தத்தோடு இருக்குதா இல்லையா? அந்த காலத்தில் சொன்னாங்க, ஒரு புழுப்பூச்சியாவது உன்னோட வயிற்றில் வளரலையா? எப்படிங்க? வயிற்றுக்குள்ளே ஒரு புழுப்பூச்சியும் கூட உன்னோட வயிற்றில் ஏன் வரமாட்டேது? கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சேன்னாங்க. அது என்ன லாஜிக்கு? புழு என்பது ஆண். எனக்கு அது எங்கே இருக்கும்? மண்ணில் தான் இருக்கும். அப்போ ஒரு ஆண் குழந்தை அந்த வீட்டில் பிறந்தா அந்த மண்ணை விட்டு போகாது. எப்படி? ஆண் குழந்தை பிறந்தா அந்த மண்ணிலேயே தான் வாழும். பூச்சின்னா ஒரு பெண்ணு, அது கொஞ்ச நாளைக்கு வளர்ந்து கல்யாணம் ஆச்சுன்னா அது பறந்து இன்னொரு வீட்டுக்கு போயிடும். அதனால புழு பூச்சின்னு சொன்னாங்க. எனக்கு ஐயா இதெல்லாம் ஒரு காலத்தில் மறைச்சி வச்சுட்டாங்க, இன்றைக்கி அது வெளியில் வருதா? என்னங்கம்மா? அப்போ இதெல்லாம் யோசிக்கிறீங்கல்ல இப்போ. ஓ இதுதான் புழு பூச்சியா சார்? முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்ச கதைன்னு சொல்லுவாங்க. என்ன லாஜிக் அதெல்லாம்? நீங்கள் பழமொழி தெரிஞ்சு வச்சுக்கணும், பரிகாரம் தெரிஞ்சு வச்சுக்கணும், பழமொழி தெரிஞ்சு வச்சுக்கணும். அது என்னங்க ஐயா பழமொழி? அம்மா என்னம்மா? சோத்தில் மறைச்ச கதை என்ன? சும்மா 2 வரி சொல்லுங்கள். சரி, அப்போ இதுலேருந்து இந்த கதை இன்னும் வரல. அப்போ இந்த உங்களுக்கு ஒரு 4 வரி தான் நான் சொல்லிடுறேன். ராஜாவும் ராணியும் ஒரு காட்டுக்குள்ளே வாக்கிங் போயிருக்காங்க. அவங்க போகிற வழியில் ஒரு அழகான ஒரு பூசணிக்காய் தோப்பு, ஒரு படகு அப்படியே இருக்குது. சாமி கொஞ்சம் ஆட்டாதீங்க தங்க. அதாவது அந்த முழு பூசணிக்காயை அப்படியே பூசணிக்காயை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த காட்டு வழியில் போனதுனால இந்த பூசணிக்காய் மேலே ராணிக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. இதை பிடுங்கி பொரியல் பண்ணி சாப்பிடணும். அப்போ ராணி வந்து ராஜா கிட்ட கேட்டார். ராஜா வந்து ராணியோட ஆசையை நிறைவேற்றுறது தான் ராஜா. நம்ம ராணி கேட்டுட்டாலே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிடுறாரு, அடுத்தவங்களோட காட்டுக்குள்ளே போய் அந்த பூசணிக்காயை பிடுங்கி இந்தாமான்னு கொடுத்துட்றாரு. அது எப்படியோ மறைச்சி கொண்டு வந்து அவங்க பொரியல் பண்ணி சாப்பிட்றாங்க. இது சாப்பிட்டாச்சு. என்னங்க இது ஆல்ரெடி சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்போ என்னென்னா இந்த முழு பூசணிக்காயை ஒரு 2 பேர் சாப்பிட முடியுமாம்மா? முடியாது. அதனால் இவங்க என்ன பண்ணி போட்டாங்கன்னா, ஒரு பூசணிக்காயின்னா ஒரு 10 30 பேர் 40 பேருக்கு பொரியல் ஆகும். அவர் என்னங்கிறாரு, இந்த கிராமத்தில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பிறந்த நாள். எப்படிங்க?
இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பிறந்த நாள், அதனால் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறாங்க, ராஜா அறிவிச்சிட்டார். அவங்க ராஜா வீட்டில் சாப்பாடு போடுறாங்களாமான்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்துட்டாங்க. இந்த காட்டுக்காரன் என்ன போட்டார், எல்லா வீட்லேயும் போய் ஒரு பூசணிக்காய் காணுமேனு தேடுன்னு தேடிட்டார். பூசணிக்காயவே காணோம். அந்த ஒரு பூசணிக்காய் யார் எடுத்தாங்கன்னா யாரும் எடுக்கலைன்ட்டாங்க. இந்த அழைப்புதல் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த காட்டுக்காரும் வளர்த்தினவரும் வந்துட்டார். சோறு திங்கிறதுக்கு எல்லாம் லைனாக உட்கார வச்சு அவங்களும் பூசணிக்காய் சாப்பிட்டு போட்டு, இந்த பூசணிக்காய் பொரியில் இருக்கிறதையும் இவங்களுக்கு சாப்பாட்டில் வச்சு விட்டு அந்த ஊருக்கே சோறு போட்டார். யார்? ராஜா. அப்போ அவர் அந்த காட்டுக்காரு, இத்தனை பேர்த்து நம்ம கேட்டோமே, பூசணிக்காய் ஒருத்தர் எடுக்கலையே, ராஜா வீடு தான் கேட்கலையே, ராஜா போய் எடுப்பாரா, ஊருக்கே இவ்வளோ சோறு போடுறாரே, சே நம்ம தப்பு, அப்படிலாம் கேட்கவே கூடாது அப்படின்னு அவர் மனசே சரியாகி அவர் வச்ச பூசணிக்காயை சாப்பிட்டு போட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார். அதனால் முழு பூசணிக்காயை சோத்தை போட்டு மறைச்ச கதை இதுதான். அது முழு பூசணிக்காய் மறைச்ச கதை. சோத்தை போட்டு மறைச்சல்ல, அம்மா சோத்தை போட்டோன்னே அதை இவர் எடுக்கலையல்ல, அவர் சந்தேகம் போயிடுச்சுலங்க, இவர் போய் எடுப்பாரா, ராஜா ஊருக்கே சோறு போட்டார். இந்த பூசணிக்காய் மேலேயே ஆசைப்பட்ட போகிறாரு. சார் புரியுதா புரியலையா? சோத்தை போட்டு, அதான் முழு பூசணிக்காயை சோத்தை போட்டு மறைச்சாச்சுன்னு சொன்னாங்கல்ல, எல்லாத்துக்கும் சோத்தை போட்டாருன்னு அவர்களுக்கு 2 பொரியில் வச்சு விட்டார். ராணி ஆசைப்பட்டது நடந்துருச்சு. ஊருக்குள்ளேயும் சோறு போட்டார். திருட்ட மறைச்சாச்சு. காட்டுக்காரன் சாப்பிட்டு போயிட்டார். உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? புரிஞ்சுங்களா? அதனால தான் முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறியான்னு கேட்டாங்கல்லங்க. முழு நீங்கள் எல்லோரும் என்ன கனவு கண்டு வச்சுக்கிறீங்கன்னா, சோறு வந்து ஒரு வட்டலில் ஒரு 1/2 கிலோ சாப்பாடு தான் வைப்போம், பூசணிக்காய் 5 கிலோ மாதிரி இருக்குது, இலையில சோத்தை வச்சு மேலே எப்படி சோத்தை மறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அப்படி இல்லை, அதை எல்லாத்தையும் எடுத்து சோத்தை போட்டு எல்லாத்தையும் வர வச்சு சந்தேகம் இல்லாமல் அவரும் பாரு பூசணிக்காய் பொரியல் தான் வச்சுக்கிறாருன்னு போயிட்டாங்கன்னு. புரிஞ்சுதுங்களா? அப்போ அவர் காய்கறி வாங்கும்போது எல்லா பொரியலும் வருதுங்கும் போது இவருக்கு அது சே நம்ம ராஜா வீட்டில் போய் கேட்கக்கூடாது அப்படின்னு அவருக்கே தோணிருச்சு. அப்போ அவருக்கு இதை போட்டால் அவர் அதை மறந்துடுவார்னு தெரிஞ்சிருச்சல்ல, அதனால நாசுக்கா முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறானப்பா, இவன் போய் பேசுகிறான் சொல்கிறாங்கல்ல. இதுதான்